இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான வேத பாட வகுப்பினுடைய தலைப்பு என்னவென்றால் be a blessing for your descendants. உங்களுடைய தலைமுறைகளுக்கு அல்லாவிட்டால் உங்களுடைய பின் சந்ததிகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள். The topic for today's Bible study is be a blessing to your descendants. உங்களுடைய பின் சந்ததிக்கு நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பது. You be a blessing. இன்றைக்கு நாம் இந்த வேத பாட வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். So today we are going to see on the topic be a blessing to your descendants. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் Hebrews chapter 3 8வது வசனம் from verse 8. வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Harden not your hearts as in the provocation in the day of temptation in the wilderness. அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். When your fathers tempted me, proved me and saw my works 40 years. 40 வருஷ காலமாக அவர்கள் வனாந்தரத்திலே தேவனுடைய கிரியைகளை அவர்கள் கண்டார்கள். They saw the works of the Lord 40 years in the wilderness. வசனம் சொல்கிறது 40 வருஷமாக அவர்கள் பார்த்தார்கள். The word says 40 years ஒரு they வருஷம் saw. 2 வருஷம் அல்ல. Not 1 or 2 years. சொல்லுங்க 40 வருஷமாக. We can say that 40 years they saw. 40 வருஷமாக தேவனுடைய கிரியைகளை அவர்கள் பார்த்தார்கள். They saw the works of the Lord 40 years. எப்படிப்பட்டதான கிரியைகள்? What kind of works were they? ஆச்சரியமான கிரியைகளை பார்த்தார்கள். The wonderful works of the Lord. அதை குறித்து சங்கீதம் 78லே நாம் பார்க்கலாம். We see about that in Psalm 78. எப்படிப்பட்ட கிரியைகளை பார்த்தார்கள்? What kinds of work they saw? 78வது சங்கீதம் 19வது வசனம். Psalm 78 from verse 19. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? Yea, they spake against God. They said, can God furnish a table in the wilderness? அவர்கள் அங்கே தேவனை பற்றி தேவனுக்கு விரோதமாக பேசி அவர்கள் தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ என்றதான ஒரு கேள்வி கேட்டாங்க. They spake against God and they had a question, can God furnish a table in the wilderness? யார் கேட்டதான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? So what kind of people pose this question? இவர்கள் இந்த எகிப்திலிருந்து அவர்கள் தேவனுடைய பலத்த கரத்தினால் வெளியே புறப்பட்டு வந்ததான ஜனங்கள். So these people were delivered from Egypt by the hand of God. தேவனுடைய கரம் என்று சொல்லும் பொழுது 10 வகையான வாதைகள் எகிப்தின் ஜனங்களின் மேல் வந்தது. அப்படிப்பட்டதான வாதைகளுக்கு பிறகுதான் பார்வோன் அவர்களை புறப்பட்டு போகும்படியாக அனுமதித்தான். So when we say the hand of God, 10 kinds of plagues struck the Egyptians. After that the Pharaoh commanded them, let you go. அவ்வளவு பெரிதான காரியங்களை பார்த்தார்கள். They saw all those wonderful works. அதுக்கு அடுத்ததாக அவர்கள் பார்த்த பெரிய காரியம் என்னவென்றால் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளக்கிறதை பார்த்தார்கள். After that they also saw the Red Sea splitting before them. பெரிய பெரிய காரியங்களை பார்த்தார்கள். They saw more wonderful works. அவர்கள் உலர்ந்த தலையாக எப்படி ஒரு எந்த மனுஷனும் செய்ய முடியாததான ஒரு பலத்த காரியத்தை தேவன் இந்த ஜனங்களுக்காக அவர் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்தார். What man can even not think about doing, God did such wonderful works for these people. பெரிய காரியங்களை செய்தார். He did great works. அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்ததான ஜனங்கள் Even after seeing such works, அவங்க கேட்ட கேள்வி என்ன? what question did they ask? அவங்க மனசு பாருங்க எப்படி இருந்திருக்கிறது. Look how their heart was. அவர்களுடைய மனது எப்படிப்பட்ட மனதாக இருந்தது என்றால் தேவனை கேள்வி கேட்கிற மனதாக இருந்தது. How was their heart? They questioned God. அவர்களுடைய மனதும் அவர்களுடைய இருதயமும் தேவனை கேள்வி கேட்கிற மனதாக இருந்தது. Their heart was questioning God. அவங்க என்ன கேட்டாங்க பாருங்க. What did they ask? அவர் தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தி ஆயத்தப்படுத்த கூடுமோ? Can God furnish a table in the wilderness? அவங்க கேட்டதான கேள்வி பாருங்க. ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்ததான தேவனுக்கு வனாந்தரத்தில் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதா என்ன? The Lord who split the Red Sea into two, can't he provide a table for them in the wilderness? அவங்களுக்கு ஆண்டவருக்கு போஷிக்க முடியாதா என்ன? பார்வோனுடைய கையில இருந்து விடுதலையாக்கிட்டாரு. அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பது லேசான காரியம் ஆண்டவருக்கு. God delivered them even from the hands of Pharaoh. Can't he provide food for them? It is very easy for him. அவர்கள் அப்படியாக சிந்திக்கவில்லை. But they did not think like that. அதற்கு பதிலாக instead of that 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புறப்பட்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். Behold, he smote the rock, and that the waters gushed out and the streams overflowed. Can he give bread also? Can he provide flesh for his people? இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டது. தேவன் தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்று கேள்வி கேட்டாங்க. Behold, he smote the rock, and the waters gushed out and the streams overflowed. Can he give bread also?
தேவனால் ஆகாரத்தை கொடுக்க அப்பத்தை கொடுக்க முடியுமா? Will the Lord be able to provide them bread? அவர்களுக்கு மாம்சத்தை கொடுக்க முடியுமா? Will the Lord be able to provide them flesh? ஆண்டவர் உள்ளாக மனசுக்குள்ள கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். All these are the questions they are asking within themselves. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய மனதிலே நாம் தேவனை பற்றி நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்பதை குறித்து நாம் எச்சரிப்பா இருக்க வேண்டும். So we need to be careful about the thoughts of our heart about God. வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆனா அவங்க யாரிடத்துல கேள்வி கேட்டாங்க? தேவனிடத்துல கேட்கல, மோசேயிடத்துல தான் கேட்டாங்க. They did not question God, rather they posed this question before Moses. மோசேக்கு முன்னாக கேட்டார்கள். They posed this question to Moses. ஆனா தேவன் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். But the Lord was hearing to all of this. 21வது வசனம். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். Therefore the Lord heard this and was wroth. அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோபம் மூண்டது. Because they believed not in God and trusted not in his salvation, anger of the Lord came upon Israel. தேவனுடைய கோபம், ஏன்னா அவங்க நம்பவில்லை. Because they did not believe. எபிரேயர்ல நம்ம என்ன வாசித்தோம்? 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். வனாந்தரத்திலே தேவனை அவர்கள் கோபமூட்டினார்கள். We see in verse 8, in the wilderness they tempted God. தேவனாலே விடுதலையாக்கப்பட்டு They who were delivered by God, சிவந்த சமுத்திரம் பிளந்து வெளியே நடத்தப்பட்டதான ஜனங்கள், they were led by the splitting of the Red Sea by the hand of God. அவர்கள் என்ன செய்தார்கள்? What did they do? கோபப்படுத்தினார்கள். They provoked God. இந்த காரியத்தை தான் அவர் எபிரேயர்ல எழுதுகிறார். This word is indicated in Hebrews chapter 3. அவர்கள் கோபமூட்டினார்கள். They provoked God. ஏனெனில் அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். Because they were questioning again and என் again. தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திக்க முடியுமா? அதுதான் அவங்க கேட்ட கேள்வி. The question they asked was, will the Lord be able to provide my needs? என்னுடைய தேவைகள் இவ்வளவா இருக்கிறது, என் தேவைகள் இவ்வளவு பெரிதா இருக்கிறது, இதையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பாரா? My needs are very big. Will the Lord be able to satisfy all of this? அதனால தான் நாமும் நீங்க எப்படிப்பட்டதான கேள்விகள் உங்கள் மனதில் எழும்புகிறது? Even such questions may have raised in your heart. உங்களுடைய இதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது? What kind of thoughts or questions are rising in your heart? வாழ்க்கையில தேவைகள் என்று வரும்பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவனால் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? இல்லாவிட்டால் தேவனால் இதை செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்கிறீங்களா? If you encounter any kinds of needs, are you questioning God, will the Lord be able to do this, or are you believing God that the Lord will do it for me?